அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் அன்பாக்ஸ் வித் சபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா என் பேர் சபீனா. நான் நம்ம சேனலில் ஷாப்பிங் சம்மந்தமான வீடியோஸ் லைக் ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங் vlog வீடியோஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங், ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வீடியோஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஷாப்பிங் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. என்னதான் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்னு வாங்கினாலும் அதை ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலைன்னா வாங்குறது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் மேக்கப் அண்ட் ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக மீஷோலேருந்து நான் ஒரு சில மேக்கப் ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு குட்டி ஹால் வீடியோ மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாக்ஸ்னு சொல்கிறத விட குட்டி மேக்கப் வேனிட்டின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக்கில் தான் வருது. என்னோட பர்சனல் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இந்த மேக்கப் ஆர்கனைசர் பக்காவாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் நிறைய ஐட்டம்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ரேட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி மட்டமாக இருக்கும்னு நினச்சேன், பட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இதோட ப்ரைஸை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை ரொம்ப நாள் என் விஷ்லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். ஃபைனலாக வாங்கியாச்சு. நான் சரியான இயர்ரிங்ஸ் பைத்தியம் மக்களேன். அதுலேயே ஜும்கானா அவ்வளோதான், உயிரியே கொடுத்துருவேன். ஸோ எங்கே வெளியே போனாலும் ஸ்டெட்டை பார்த்துட்டா உடனே வாங்கிட்டுறது. இப்படி வாங்கி நிறைய கம்மல் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதனால் ஒன்னோட ஒன்று சிக்கிக்கும், டேமேஜ் ஆகும். எங்கேயாச்சும் வெளியே அர்ஜென்ட்டாக கிளம்பும் போது ஒரு இயரிங் கிடைக்கும், இன்னொன்று தொலைவணும். பட் இந்த பாக்ஸ் இருந்தால் அந்த தொல்லையே இருக்காது. இந்த பாக்ஸஸில் இந்த மாதிரி டிவைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இயரிங் சைஸஸ் அண்ட் கலெக்ஷன்ஸை பொறுத்து இந்த டிவைடர்ஸ் யூஸ் பண்ணி பெருசாக ஒரு சின்னதாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் மொத்தமாக 36 டிவைடர்ஸ் இருக்குது. இதில் ரேட்டிங்ஸ் மீஷோவில் 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த டிவைடர்ஸை செட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. இதை ஓப்பன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் ஓப்பனர் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் இருக்க ஓப்பனர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. மற்றபடி இதோட குவாலிட்டி ஆகட்டும், ரிவ்யூஸ் ஆகட்டும், ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுளாக இருந்ததால் தான் நான் இதை வாங்கினேன். கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஸ்டோரேஜ் பாக்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த இயரிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இந்த பாக்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஷெல்ஃபை என்னோடய குட்டிஸ் ஒரு கிளாத்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் மொத்தம் 4 கலர்ஸ் இருந்துச்சு. அந்த 4 கலர்ஸுமே 4 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இல்லை, ஜஸ்ட் 151லேருந்து 169 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த மற்ற கலர்ஸுமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் இந்த ஆஷ் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டிங்ஸுமே நல்லா இருந்துச்சு. என்னடா பிக்கில் பெருசாக இருந்துச்சு, பட் பார்சல் இப்படி வந்திருக்கேன்னு பார்த்தேன். பட் இது ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற டைப்பு. ஸோ இதை கேரி பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இல்லாத போது மடித்து நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் எடுத்துக்காது. இதோட டாப்பில் ஒயிட் கலரில் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டிட்டு வால் அப்படி இல்லைன்னா கப்போர்டில் ஹேங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்பேஸ்லாம் எடுத்துக்காது. இதில் மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது. நான் வாங்கின பர்பஸ்க்கு இது போதும். ஆல்ரெடி பீரோ ஃபுல்லாக கிளாத்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஷெல்ஃப்லேயும் கிடக்குது. குட்டீஸோட யூனிஃபார்ம்ஸ், இன்னர், லஞ்ச் டவல்ஸ் இப்படி அடிக்கடி எடுக்கிற குட்டி குட்டி கிளாத்ஸை மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியாக தான் இதை வாங்கியிருக்கேன். நம்ம இஷ்டம் தான், நமக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுவும் ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பேக் தான். எனக்கு இதோட கலர் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பிங்க் கலர், இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் மொத்தம் 3 பேக்ஸ் வருது, காம்போ பேக் மாதிரி. லார்ஜ், மீடியம், ஸ்மாலர்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் சைஸஸில் கொடுக்குறாங்க. 3 பேக்ஸும் சேர்த்தே நமக்கு 169 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதோட குவாலிட்டி குறை சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த 169 ருபீஸ்க்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாட்டர் ப்ரூஃபும் கூட, வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸும் பண்ணிக்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக தேவைப்படக்கூடிய திங்ஸை இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். லைக் மேக்கப் ஐட்டம்ஸ், ஹேர் ஆக்சசரிஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், கர்ச்சீஃப்ஸ், நாப்கின்ஸ், சீப்பு, சோப்பு, கிட்ஸோட ஸ்டேஷ்னரிஸ் கூட இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். டேப்லெட்ஸ் வச்சுக்கலாம், ஐடி கார்ட்ஸ் மாதிரி திங்ஸ் கூட இதில் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். இப்படி இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் இந்த பேக் பார்த்திங்கன்னா 420க்கும் மேலே ரேட் வச்சு விற்றுட்ருக்காங்க. பட் அதே மாதிரி குவாலிட்டியில் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு மீஷோவில் கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிறது பெட்டர். எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த மினி பேங்கிள் டவர் தான். இது வந்து என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ்.
ஆல்ரெடி என்கிட்ட இதே மாதிரி பேங்கிள் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அதுவும் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருந்துச்சு. அந்த டவரில் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. என்னப்பா ஒருத்திக்கு அவ்வளோ விலையெல்லாம் வாங்குவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு, என் பொண்ணுக்கு, அப்புறம் என் நாத்தனாருக்கும் சேர்த்து தான் வாங்குவேன். அதான் சீக்கிரமாக ஃபுல்லாகிடுச்சு. இந்த பேங்கிள் ஸ்டாண்டோட பார்ட்ஸ் எல்லாமே எனக்கு தனித்தனியாக தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. நம்ம தான் இதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை நான் ஆர்கனைஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் தான் வருது. இதில் 2 பிளாக் கலர் ஸ்டாண்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த மாதிரி 6 ரெட் கலர் ஸ்டிக்கும் வருது. அதே போல் 3 பிளாக் கலர் ஸ்டிக்கும் வருது. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நான் அந்த ஸ்டாண்ட் வாங்குறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வளையலுமே ஒன்றா தான் போட்டு வச்சுருந்தேன் ஒரே பாக்ஸில். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து மிஸ்ஸி ஆகிடுச்சு. ரொம்ப கிளம்ஸியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லா வளையலும் ஒன்றோட ஒன்று மோதி டேமேஜும் அதிகமாக ஆச்சு. நான் கண்ணாடி பேங்கிள்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக அது வந்து உடஞ்சி போயிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வளையல் போட்டு போகிறோன்னா, அது வாங்கும்போது கடையில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை அப்படியே எடுத்து போட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை போடும்போது பார்த்திங்கன்னா எல்லா வளையலோடும் மிக்ஸ் ஆகி அது மாறி போயிடும். நம்ம போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுவே நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டோம்னா நமக்கு டேமேஜும் ஆகாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம எப்படி கழட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அடுத்த தடவை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூஸ் ஆகுதோ இல்லையோ, இது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே மீஷோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதை தான் காமிக்கும். அகெயின் இதுவும் ஒரு ஜுவல்லரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதில் மொத்தம் 3 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒயிட், ப்ளூ அண்ட் பிங்க்கு. நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரு. இமேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நேரில் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது, குட்டியாக பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தது இதோட பேக்கேஜிங். பட் இது அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னெலாம் சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். முன்னாடி பார்த்தா அந்த ஒயிட் கலர் இயரிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயுமே நிறைய டிவைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் நடுவில் இருக்க அந்த டிவைடரை மட்டும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த பாக்ஸில் மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3லேயுமே டிவைடர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம சைடில் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். இதில் நீங்கள் ஜுவல்லரிஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமானா இல்லை, நீங்கள் மற்ற பொருட்களையுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆரி ஒர்க் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஊசி, நூல், பீட்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து தையல் மிஷின் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை இதில் ஸ்டோர் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது ஹால் வீடியோஸ் வேணும்னாலும் இல்லை வேறு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.